Hi friends, welcome to Simply Educate Biology in Tamil. நான் உங்கள் விஜி. நம்ம Class 12 Biology பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் genetic disorders. First நம்ம பார்க்க போகிறது pedigree analysis. The idea that disorders are inherited has been prevailing in the human society since long. அதாவது ஒவ்வொரு தலைமுறைக்கு வந்துட்டு டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு நமக்கு இது ப்ரிவைலாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன் ஃபேமிலி. ஸோ இது வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெரிட்டபிலிட்டி ஆஃப் சர்டன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இன் ஃபேமிலி. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் வந்துட்டு தலைமுறையாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதனோட அடிப்படையில் தான் இந்த மாதிரி வந்து டிசீஸும் வந்துட்டு தலைமுறையாக வந்துட்டு இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு ஐடியா ஜெனரேட் ஆச்சு. ஆஃப்டர் த ரீடிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க், த ப்ராக்டிஸ் ஆஃப் அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் ட்ரைட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பிகன். அதாவது இது எப்படி வந்து இந்த பேட்டர்னை வந்துட்டு அனலைசிஸ் பண்ண தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் மெண்டல்ஸ் ஒர்க். ஓகேவா? ஸோ சின்ஸ் இட் இஸ் எவிடென்ட் தட் control crosses that can be performed in pea plant or some other organism are not possible in case of human being. இப்போ ஹியூமன் பீயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோல் கிராஸ் வந்து பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிளான்ட்டில் பண்ண முடியும், பட் வந்து ஹியூமன் பீயிங் இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ட்ரைட் ப்ரொவைட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ். அப்போ இதுக்கு பதிலாக வந்துட்டு அந்த ஃபேமிலியுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது இவங்களுடைய பேரண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, கிராண்ட் பேரண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ இதை நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலமாக இந்த பர்டிகுலர் ட்ரைட் வந்து நமக்கு வந்துட்டு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க தெரியும். ஓகேவா? ஸோ சச் அன் அனலைசிஸ் ஆஃப் ட்ரைட் இன் செவரல் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ analysis of trait in a several generation of a family is called the pedigree analysis. இப்போ pedigree analysis என்ன கேட்டிங்க அப்படின்னா தலைமுறையாக வந்துட்டு அதை அனலைசிஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து நம்மளுடைய பேரண்ட்டு, நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்டு, நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஜெனரேஷன் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம pedigree analysis நம்ம சொல்கிறோம். In the pedigree analysis, the inheritance of a particular trait is represented in the family tree over generation. அப்போ இந்த பெடிகிரி அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கேரக்டர் வந்துட்டு ஃபேமிலி ட்ரீயாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இன் ஹியூமன் ஜெனட்டிக்ஸ் பெடிகிரி ஸ்டடி ப்ரொவைட் அ ஸ்ட்ராங் டூல் விச் இஸ் யூட்டிலைஸ்டு டு ட்ரேஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ட்ரைட் அப்நார்மாலிட்டி ஆர் டிசீஸ். அதாவது ஹியூமன் ஜெனட்டிக்ஸில் பொறுத்தளவுக்கும் இந்த பெடிகிரி ஸ்டடி வந்து என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுன்னா இட் ப்ரொவைட் அ ஸ்ட்ராங் டூல். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரைட் வந்து எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகுது, அதே போல் பார்த்திங்கன்னா சில டிசீஸ் இல்லை அப்நார்மாலிட்டி இதெல்லாம் வந்துட்டு இன்ஹெரிட் ஆகிறத நம்ம இதை மூலம் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும் இந்த பெடிகிரி சார்ட்டை வச்சு நம்ம. ஓகே, ஸோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் த பெடிகிரி அனாலிசிஸ் ஹவ் பின் ஷோன் இன் ஃபிகர் 5.13. இங்கே நம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கிறது வந்துட்டு மேல், சர்க்கிள் வந்து ஃபீமேல், ஸோ இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கிறது வந்து செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைட். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் அண்ட் டைமண்ட் ஷேப் வந்து அஃபெக்டட் கலர் ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அஃபெக்டட் இண்டிவிஜுவல். ஸோ இது வந்து மேட்டிங், மேல் ஃபீமேல் வந்து மேட்டிங். இந்த மாதிரி டபுள் லைன் ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பேரண்ட்ஸ் அபவ் அண்ட் சில்ட்ரன் பிலோ. இது ரெண்டு பேரண்ட்டு, இது வந்து சில்ட்ரன் இன் ஆர்டர் ஆஃப் பர்த் லெஃப்ட் டு ரைட். Parents with male child, இது வந்து male child affected with disease. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமண்ட் போட்டு 5 போட்டிருந்தாங்க அப்படின்னா 5 அன்அஃபெக்டட் ஆஃப் ஸ்ப்ரிங் நமக்கு புரிஞ்சுக்கலாம் இந்த சிம்பிள் வச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது as you have studied in this chapter, each and every feature in any organism is controlled by one or the other gene located in the DNA. ஸோ இந்த எல்லாம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கும் இல்லைங்களா, அதாவது இந்த ஃபீச்சர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து நம்மளோட ஜீன் தான். ஸோ இந்த ஜீன் இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் ஆன் த டிஎன்ஏ. ஓகே, ப்ரெசன்ட் இன் த குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இந்த ஜீன் தான் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ இஸ் த கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். அப்போ நமக்கே தெரியும் இந்த டிஎன்ஏங்கிறத நமக்கு கேரியர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் ஹென்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர் வித்தவுட் எனி சேஞ்ச் ஆர் ஆல்ட்ரேஷன். அதாவது இந்த டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜெனரேஷன்லேருந்து வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு
எடுத்துகிட்டு போகும். இல்லை அப்படின்னா சில மாற்றங்களோட வந்து அடுத்த தலைமுறைக்கு இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். However, changes or alteration do not take place occasionally. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சோ இல்லை ஆல்ட்ரேஷனோ பார்த்தீங்க அப்படின்னா அக்கேஷனலாக வந்துட்டு நடக்காது. Such an alteration or change in the genetic material is referred to as mutation. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷனோ இல்லை சேஞ்ச் நடக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஒரு ஆல்ட்ரேஷனோ ஒரு சேஞ்ச் நடக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். A number of disorders in human beings have been found to be associated with the inheritance of changed or altered genes. அப்போ இந்த மாதிரி மியூட்டேஷன்னால் நிறைய டிசீஸ் வந்துட்டு டிசார்டர் வந்துட்டு ஹியூமன் பீயிங்கில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெண்டலியன் டிசார்டர். ப்ராட்லி ஜெனட்டிக் டிசார்டர் மே பி grouped into two category. ஓகே, Mendelian disorder and chromosomal disorder. Mendelian disorder are mainly determined by alteration or mutation in the single gene. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெண்டலியன் டிசார்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜீனில் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்கிறது. இது நம்ம மெண்டலியன் டிசார்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் டிசார்டர் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த ஆஃப் ஸ்ப்ரிங் ஆன் த சேம் லைன்ஸ் ஆஸ் வி ஹவ் ஸ்டடிட் இன் த பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, the pattern of inheritance of such Mendelian disorder can be traced in a family by the pedigree analysis. ஸோ இந்த பேட்டர்ன், அதாவது எப்படி வந்து இந்த டிசீஸோ இல்லை ஒரு அப்நார்மாலிட்டியோ வந்துட்டு எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பெடிகிரி சார்ட் வச்சு நம்மளால் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணலாம். மோஸ்ட் காமன் அண்ட் ப்ரிவேலண்ட் மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆர், எதில் ரொம்ப காமனாக இல்லை வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோஃபிலியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், சிக்கிள் செல் அனீமியா, கலர் பிளைண்ட்னஸ், phenylketonuria and thalassemia. இதெல்லாம் வந்து very very common for Mendelian disorder. So it is important to mention here that such Mendelian disorder may be dominant or recessive. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போய் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெண்டலியன் டிசார்டர் பார்த்தீங்க அப்படின்னா டாமினண்ட்டாகவும் இருக்கலாம், சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசசிவாகவும் இருக்கலாம். ஸோ பை பெடிகிரி அனாலிசிஸ் ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் வெதர் த ட்ரெய்ட் இன் கொஸ்ட் இஸ் டாமினண்ட் ஆர் ரெசசிவ். ஸோ இந்த பெடிகிரி அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்துட்டு இந்த ட்ரெய்ட் வெதர் இந்த ட்ரெய்ட் வந்துட்டு டாமினன்ட் ட்ரெய்ட்டா இல்லை ரெசசிவ் ட்ரெய்ட்டா அப்படிங்கிறது நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். சிமிலர்லி இந்த ட்ரெய்ட் மே ஆல்சோ லிங்க்டு டு த செக்ஸ் குரோமோசோம் ஆஸ் இன் கேஸ் ஆஃப் ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெய்ட் வந்து செக்ஸ் குரோமோசோமில் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கு. இட் இஸ் எவிடென்ட் தட் திஸ் எக்ஸ் லிங்க் டு ரெசசிவ் ட்ரெய்ட் ஷோ டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் கேரியர் ஃபீமேல் டு மேல் ப்ராஜனி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் ட்ரெய்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும், அதாவது மேல் ப்ராஜனிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. எப்படி அப்படின்னா ஃபீமேல் கேரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஃபீமேல் வந்து கேரியராக தான் இருப்பாங்க, இது வந்து மேல் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, a representative pedigree is shown in figure 5.14 for dominant and recessive trait. Discuss with your teacher and design pedigree for characters linked with both autosome and sex chromosome. ஸோ இந்த ஃபிகர் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் ட்ரெய்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மயோட்டானிக் டிஸ்ட்ராஃபிக்கு கொடுத்துருக்காங்க. பி வந்துட்டு ஆட்டோசோமல் ரெசசிவ் ட்ரெய்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிள் செல் அனிமியாவுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இட் இஸ் அ செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர் டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் க்ரீன் கோன் ஆஃப் ஐ ரிசல்ட்டிங் இன் ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் கலர். ஸோ இது வந்துட்டு இந்த கலர் பிளைண்ட்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் லிங்க்டு ரெசசிவ் டிஸார்டர் தான். ஸோ எதனால் வந்து இது நடக்குது அப்படின்னா டியூ டு டிஃபெக்ட் இன் எய்தர் ரெட் ஆர் க்ரீன் கோன், நம்ம கண்ணில் இருக்கும் இல்லைங்களா, இந்த கோனில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சின்ன டிஃபெக்ட்னால தான் இந்த டிஸார்டர் வந்துட்டு ஆக்சுவலாக நடக்குது. ரிசல்ட்டிங் இன் ஃபெயிலியர் டு டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் கலர். அப்போ இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்கனால ரெட் அண்ட் க்ரீன் கலர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. ஸோ திஸ் டிஃபெக்ட் இஸ் டியூ டு மியூட்டேஷன். இது வந்து இந்த டிஃபெக்ட் வந்து எதனால் நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா மியூட்டேஷனால் நடக்குது. மியூட்டேஷன் இன் சர்டன் ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் த எக்ஸ் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சில ஜீனில் இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால தான் கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நடக்குது. It occurs in about 8% of male and only about 0.4% of female. இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8% வந்து மேலுக்கும் 0.4% தான் ஃபீமேலுடைய பர்சன்டேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த ஜீன்ஸ் தட் லீட் டு த ரெட் க்ரீன் கலர் பிளைண்ட்னஸ் ஆர் ஆன் த எக்ஸ் குரோமோசோம்.
இந்த ஜீன், இந்த டிஃபெக்ட் ஜீன் இருக்குது இல்லைங்களா, அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மேல் ஹாவ் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹாவ் 2. இப்போ மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஸோ the son of women who carries the gene has a 50% chance of being colorblind. ஏன் அப்படின்னா X, Y. Okay. The mother is not herself colorblind because the gene is recessive. மதருக்கு வந்து 2 எக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபாதர் கிட்டேருந்து வரக்கூடிய எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெசசிவாக தான் இருக்கும். That means that its effect is suppressed by her matching dominant normal gene. The daughter will not normally be colorblind unless her mother is a carrier and her father is colorblind. இப்போ வந்துட்டு மோஸ்ட்லாக வந்து டாட்டர் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இல்லை எந்த ரேர் கேஸில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பேரண்ட் வந்துட்டு மதர் வந்து கேரியராக இருப்பாங்க அண்ட் ஃபாதர் வந்து கலர் பிளைண்டாக இருந்தாங்கன்னா தான் யூஸ்வலாக வந்து டாட்டர் வந்துட்டு இந்த கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹீமோஃபிலியா. Hemophilia is the sex-linked recessive disease. இதுவும் பார்த்தீங்கன்னா recessive disease தான், which shows its transmission from unaffected carrier female to some of the male progeny has been widely studied. இதுவும் இந்த sex-linked recessive disease which shows its transmission, அதாவது இதோட எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது பார்த்தீங்கன்னா from unaffected carrier female பார்த்தீங்கன்னா கேரியராக இருப்பாங்க to some of the male progeny has been widely so கேரியர் ஃபீமேல் கிட்ட இருந்து சன்னுக்கு வந்துட்டு டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இன் திஸ் டிசீஸ் a single protein that is a part of the cascade of protein involved in the clotting of blood is affected. ஸோ இந்த டிசீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு இன்வால்வ் இன் த கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் அஃபெக்டட். அதாவது பிளட்டை வந்துட்டு கிளாட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோட்டீன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த டிசீஸ் ஆக்சுவலாக காஸ் ஆகுது. ஸோ டியூ டு திஸ் இன் அன் அஃபெக்டட் இண்டிவிஜுவல் சிம்பிள் கட், இந்த மாதிரி ஒரு ஹீமோஃபிலியா அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கட்டு கூட ரிசல்ட் இன் நான் ஸ்டாப் ப்ளீடிங், பிளட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிளட் போய்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. ஸோ த ஹெட்டிரோசைகஸ் ஃபீமேல் கேரியர் ஃபீமேல் இருப்பாங்க இல்லைங்களா ஃபார் ஹீமோஃபிலியா மே டிரான்ஸ்மிட் த டிசீஸ் டு சன். அதாவது கேரியர் ஃபீமேல் வந்துட்டு அவங்களுடைய சன்னுக்கு வந்து இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. த பாசிபிலிட்டி ஆஃப் ஃபீமேல் பிகமிங் எ ஹீமோஃபிலிக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் கேஸ். அப்போ ஃபீமேலுக்கு இந்த டிசீஸ் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர் கேஸ் தான். because mother of such female has to be at least carrier and the father should be hemophilic. அப்போ ஃபாதர் வந்துட்டு ஹீமோஃபிலிக்காக இருக்கணும், மதர் வந்து கேரியராக இருந்தால் தான் இந்த டாட்டர் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, the family pedigree of Queen Victoria shows a number of hemophilic descendants as she was a carrier of the disease. இந்த குயின் விக்டோரியா ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஷோஸ் நம்பர் ஆஃப் ஹீமோஃபிலிக் டிசெண்டன்ட். அவங்களுடைய கீழே தலைமுறையில் பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலிக் டிசெண்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஷி வாஸ் அ கேரியர் ஆஃப் த டிசீஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கிள் செல் அனீமியா. திஸ் இஸ் அன் ஆட்டோசோம் லிங்க்ட் ரெசசிவ் ட்ரேட். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தல எக்ஸ் லிங்க்டு டிசீஸ் பார்த்தோம். இது வந்து ஆட்டோசோம் லிங்க்டு ரெசசிவ் ட்ரேட். ஓகே, that can be transmitted from parents to the offspring when both partners are carrier for the gene or heterozygous. அதாவது இது வந்துட்டு சிக்கிள் செல் அனிமியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரண்ட் வந்து ஹெட்ரோசைகோட்டிக் கண்டிஷனில் இருக்கணும். the disease is controlled by a single pair of allele. இந்த டிசீஸ் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா single pair of allele HBA and HBS. out of the 3 possible genotype only homozygous individual for HBS show the diseased phenotype. Okay, homozygous தான் வந்துட்டு இந்த டிசீஸ் இருக்கும். ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவலுக்கு தான் இந்த டிசீஸ் இருக்கும். ஹெட்ரோசைகஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்பேரண்ட்லி அன்அஃபெக்டட் பட் தே ஆர் கேரியர். இப்போ ஹெட்ரோசைகஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கும் இல்லைங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அன்அஃபெக்டட் ஆனால் அவங்க வந்து கேரியராக இருப்பாங்க ஆஃப் disease as there is 50% probability of transmission of the mutant gene to the progeny, thus exhibiting sickle cell trait. Okay, the defect is caused. இந்த defect வந்து எப்படி வந்து காஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து caused by the substitution of glutamic acid.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல். இந்த டயக்ராமில் பாருங்கள், micrograph of red blood cell and amino acid composition of the relevant portion of beta chain of hemoglobin. A அப்படிங்கிறது வந்துட்டு நார்மல் இண்டிவிஜுவல், பி வந்து அஃபெக்டட் இண்டிவிஜுவல், இது சிக்கிள் செல் அனீமியா. அதாவது இந்த 6th போர்ஷன் இருக்கக்கூடிய இந்த குளுட்டாமின் இருக்கு இல்லையா, இது வந்து ரீப்ளேஸ்டு பை வேலின். ஓகே, அதனால தான் ஹீமோஃபிலியா வந்துட்டு காஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, the defect is caused by the substitution of glutamic acid glue, okay, by valine val at the 6th position of the beta globin chain of the hemoglobin molecule. அதாவது ஹீமோக்ளோபின் மாலிக்யூலில் பீட்டா குளோபின் செயினில் 6th பொசிஷனில் இருக்கக்கூடிய குளுட்டாமிக் ஆசிடை வந்துட்டு வேலின் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால தான் இந்த டிசீஸ் ஆக்சுவலாக வந்துட்டு காஸ் ஆகுது. The substitution of amino acid in the globin protein result due to single base substitution at the 6th codon of the beta globin chain from GAG to GUG. The mutant hemoglobin இருக்கும் இல்லையா, mutant hemoglobin molecule undergoes polymerization under low oxygen tension, causing the change in the shape of the RBC. From RBC ஷேப் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பைகான்கேவாக இருக்கும். இந்த ஷேப்பில் இருந்து இலாங்கேட்டட் சிக்கிள் செல்லாம் வந்துட்டு மாற்றுது. ஓகே, இந்த மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின், இந்த ஹீமோக்ளோபின் வந்து மியூட்டன்ட் ஆகிறதுனால இந்த மாலிகுல் வந்து இட் அண்டர்கோஸ் லாட் ஆஃப் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் அண்டர் லோ ஆக்சிஜன் டென்ஷனில் அண்ட் காஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி. ஆர்பிசியோட ஷேப் வந்து பைகான்கேவ் ஷேப் தானே, அந்த ஷேப்பில் இருந்து இலாங்கேட்டட் சிக்கிள் செல் லைக் ஸ்ட்ரக்சராக வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது phenylketonuria. This inborn error of metabolism is also inherited as autosomal recessive trait. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா autosomal recessive trait தான். The affected individual lacks an enzyme. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. affected individual பார்த்தீங்க அப்படின்னா they lack one enzyme, okay, that convert the amino acid phenylalanine into tyrosine. phenylalanine டைரோசினாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த என்சைம் வந்துட்டு இந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து இருக்காது. phenylketonuria பேஷண்ட்டுக்கு வந்து இருக்காது. they lack an enzyme that convert the amino acid phenylalanine into tyrosine. As a result of this, phenylalanine is accumulated and converted into phenylpyruvic acid. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த phenylalanine இருக்கு இல்லையா, இந்த phenylalanine வந்துட்டு accumulated and converted into phenylpyruvic acid மாறுது and other derivative. Accumulation of these in the phenylpyruvic acid accumulation in the brain பார்த்தீங்கன்னா result in mental retardation. Okay, so these are also excreted through urine because of its poor absorption by the kidney. So இந்த phenylpyruvic acid பார்த்தீங்க அப்படின்னா excreted through urine வழியாக excrete ஆகும் because of its poor absorption by kidney. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தலாசேமியா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோசோம் லிங்க்ட் ரெசசிவ் பிளட் டிசீஸ் தான். transmitted from parents to the offspring when both the partners are unaffected carrier for the gene or heterozygous. அதாவது இது எப்படி வந்து இன்னும் டிரான்ஸ்மிட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அன்அஃபெக்டட் கேரியராக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஹெட்ரோசைகோட்டிக் பேரண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, the defect could be due to either mutation or deletion. ஸோ இந்த டிஃபெக்ட் வந்து எப்படி வந்து நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா either mutation or deletion which ultimately result in reduced rate of synthesis of one of the globin chain, alpha and beta chain that make up hemoglobin. ஹீமோக்ளோபினை மேக் பண்ணக்கூடிய ஒரு செயின் இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு reduced rate of synthesis of one of the globin chain. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் சின்சஸ் ஆஃப் குளோபின் செயின் வந்துட்டு ரொம்ப ரெடியூஸ்ட் ரேட்டில் இருக்கும். that make up hemoglobin. So this causes the formation of abnormal hemoglobin molecule. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். ஓகேவா, ரிசல்ட்டிங் இன்டு அனீமியா விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த டிசீஸ். ஸோ திஸ் காசஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகுல். ஹீமோக்ளோபின் மாலிகுலே வந்துட்டு அப்நார்மலாக இருக்கும், ரிசல்ட்டிங் இன்டு அனீமியா. இதனால் பார்த்தீங்கன்னா அனீமியா வந்துட்டு காஸ் ஆகும் which is characteristic of the disease. So thalassemia can be classified according to which chain of hemoglobin molecule is affected. In alpha thalassemia ரெண்டு டைப் இருக்குது, ஆல்ஃபா தலாசேமியா அண்ட் பீட்டா தலாசேமியான்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா தலாசேமியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா குளோபின் செயின் இஸ் அஃபெக்டட்
while in beta thalassemia production of beta globin chain is affected. ஆல்ஃபா தலாசேமியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா இந்த குளோபின் செயின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அஃபெக்ட் ஆகும். பீட்டா தலாசேமியாவில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயின் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, இந்த ஆல்ஃபா தலாசேமியா இஸ் கண்ட்ரோல்டு பை 2 க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ், அதாவது HbA1 HbA2 இந்த 2 ஜீன் தான் வந்துட்டு இந்த ஆல்ஃபா தலாசேமியா கண்ட்ரோல் பண்ணுது on chromosome 16 of each parent and is observed due to mutation or deletion of one or more of the 4 gene. ஸோ இது வந்துட்டு மியூட்டேஷன் இல்லை அப்படின்னா டெலிஷன்னால இது வந்து காஸ் ஆகுது. the more genes affected the less alpha globin molecule produced. இப்போ வந்துட்டு நிறைய ஜீன் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்ஃபா குளோபின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். while beta thalassemia is controlled by a single gene HBB on chromosome 11. ஓகே, இது வந்துட்டு ஆல்ஃபா தலாசேமியா பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 16 வந்துட்டு நடக்கும். பீட்டா தலாசேமியா பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் 11 ஆஃப் ஈச் பேரண்ட்டில் நடக்கும் அண்ட் அக்கர்ஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் ஆஃப் த ஜீன். அந்த 11 அந்த பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேரில் நடக்கக்கூடிய மியூட்டேஷன் இல்லை அப்படின்னா மியூட்டேஷன் ஆஃப் ஒன் ஆர் போத் த ஜீன்ஸ், அது வந்து நமக்கு பீட்டா தலாசேமியா அப்படின்ற டிசீஸ் வந்துட்டு நமக்கு காசாது. Thalassemia differs from sickle cell anemia in that farmer is quantitative problem of synthesizing too few globin molecule, while the latter is a qualitative problem of synthesizing an incorrectly functioning globin. Okay, இதுதான் இது ரெண்டு மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் குரோமோசோமல் டிசார்டர் பற்றி நம்ம பார்க்கலாம்.